ஆயகளை வாணி அம்மா அடியனாவில் வந்தருள் அருள்வாள் நான் முகல் தேவியரே தேவியரே நல்ல தேவியரே கலைமகள் வந்த அருள்வாள் வந்த அருள்வாள் ஐயனார் மூகல் தேவியரே தேவியரே தேவி அம்மா வந்தருள்வாள் குரவள்ளி மனைவாளா 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 செந்தி நகர் வளர் முருகா வளர் முருகாள் செந்தி நகர் வளர் முருகா வளர் முருகா குரவள்ளி மனைவாளா 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 செந்தில் வடிவேல் முருகா வேல் முருகா நல்ல செந்தில் வடிவேல் முருகா வேல் முருகா அமரர் சிறை அருள்வாளா அருள்வாளா அருள்களை வேல் முருகா வேல் முருகா எங்கை மரமாக முளைத்தோனே முளைத்தோனே வெற்றி வடி வேல் முருகா வேல் முருகா மலையரசன் திருமகளே 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 வடமையில் அம்பிகை அம்பிகையாள் வடமையில் அம்பிகையார் அம்பிகையார் மலையரசன் திருமகளே 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 வடமாயிலே அம்பிகையா அம்பிகையா நல்ல வடமாயில் அம்பிகையா நம்பிகையா நம்ம மாறி மாறி பிறந்தவளா பிறந்தவளாள் மாரி சந்தனம் மாரி அம்மா மாரியம்மா மாறியவள் மாரியம்மா அனன் மாறி கந்தாரி காந்தாரியாள் கந்தாரி கனகதுர்கை கனக துர்கை கண்ணபுரத்து மாரியர்கள் மாரியர்கள் முத்தார வடிவாளா வடிவாளா முக்குளாதி உலகளந்த உலகலந்தா கந்தாரி கனகதுர்கை கனக துர்கை கண்ணபுரத்து மாரியம்மா மாரியம்மா வடக்குவா செல்வியவள் செல்வியவள் வடபத்திரகாளி என்றோ காளி என்றோ வடக்குவா செல்வி என்றோ செல்வி என்றோ மாரிமக மாரியர்கள் மாரியர்கள் கண்ணில் பிறந்தவளா உச்சி கண்ணதி வந்தவள் அம்மை உஜினி மகளியா கண்ணி
விடாமல் பட்டபுரம் நகரதிலே நகரதிலே யாதவர் குளம் அதிலே குலமதிலே வந்த மந்த அம்பிகையார் சந்தன மாரியம்மா மாரியம்மா அவள் வந்த ஒரு வரவு பாட வாட வாழ சரஸ்வதியே முன்ன அருள்வாள் நீ வந்த ஒரு கதை பாட கதைகள் பாட வடிவேல் முருகா முன்ன அருள்வாள் மாவடி தன்னதிலே கண்மண்டபம் தன்னதிலோ அந்த குடியிருந்த மாரியம்மா குடியிருந்த சந்தன மாரியம்மா வடக்கு செல்வியம்மா குடியிருந்த மாரியம்மா அம்மை குடியிருந்த சந்தன மாரியம்மா வடக்கு செல்வியம்மா அவள் வந்ததொரு கதை பாட கதைகள் பாட நாயக முன்ன அருள்வாள் நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் போற்று நாடு குடமலை பொழியும் நாடு இந்த தென்றல் வீசும் நாடு மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு மானிருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணத்தும் இருந்து விளையாடும் மயிலிருந்து சிறகுணத்தும் தேனிருந்து கவி சோழியோ செல்வம் உள்ள நாட பன்னீர் மலை சோரியோ இந்த பட்டர்புரம் நகர பாரிமலை பொழியோ பாரிமலை பொழியோ பட்டர்புரம் நகரதிலே மலை போலியோ ஐய மலை போலியோ பட்டர்புரோ நகரதிலே நாட்டில் சிறந்த நாடாக விளங்குகின்ற விளங்குகின்ற நீர் வளமும் நிலவளமும் கோள் வளம் குடிவளம் பொருந்திய நாடு எந்த நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு ஆமா இருவாச்சி மலரும் நாடு அல்லவா அதுல இருவாச்சி பூ மலரும் நாடு ஆமா மாதம் 3 மழை பொழியும் அல்லவா வருடம் 3 பயிர்கள் அழகாக விளைகின்ற நகரமாக திகழக்கூடிய இந்த பட்டர்புரம் என்று சொல்லுகின்ற அழகான புண்ணிய பூமி பூமி அல்லவா இந்த பட்டர்புரம் என்ற அழகான இந்த புண்ணிய பூமியானது சரி சுத்திப்பட்டி கிராமமாக 18 பட்டி கிராமம் கிராமம் அல்லவா சுத்தி வட்டாரங்கள் சரி அந்த 18 பட்டிகளையும் அழகாக சிறப்பாக அமர்ந்திருக்கும் சீமையாக விளங்கும் விளங்குகின்ற இந்த பட்டர்புரமான நன்னகரத்தில் நன்னகரிலே 4 வர்ணத்தாலும் அழகாக நலமுடன் வாழ்ந்து வருகின்ற இந்த புண்ணிய பூமி ஆமா சிறப்புடனே ஆண்டு கொண்டு வருகிறார்கள் எழுத்தாணி பிடித்து பிடித்து கொண்டு
இலங்கையை வென்றோன் காராம் பசுவினுடைய அம்சத்திலே தோன்றியிருக்கின்ற சரி பிள்ளைவாழ் சமுதாயங்களும் ஆமா சமுதாயங்களும் மற்றும் ஆமா கொண்டையன் கோட்டை ஆதீனமாக விளங்குகின்ற பாண்டியமாள் சமூகங்களும் ஆமா சமுதாயங்களும் அதற்கு அடுத்தபடியாக சரி நடுகாட்டு தியாகி நந்தகோபன் வம்சத்திலே உதித்திருக்கின்ற ஆமா யாதவர் குல மக்கள் சரி அந்த கண்ணனுடைய சரி இனத்தவர்கள் ஆமா இனத்தார்கள் கோகுல கண்ணனுடைய குலத்தார்கள் ஆமா அது மட்டுமின்றி இன்னும் யார் அமர்ந்திருக்கிறார்கள் யார் யாரையா சான்றோர் குலத்திலே உதித்திருக்கின்ற சத்திரிய பெருமக்கள் சரி அது மட்டுமல்லாமல் தேவேந்திர குலமக்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இருக்குகின்ற இந்த அழகான புண்ணிய பூமியாக விளங்கும் பட்டர்புரமான நகரத்தில் நன்னகரிலே யாதவர் குலத்திலே உதித்திருக்கின்ற சீமான்கள் ஆமா சீமான் பூமான்கள் ஒன்றா ரெண்டா எத்தனையோ ஐயா ஆமா 1000 விட்டு கோங்கமார்கள் அப்பா ஆமா ஒன்றல்ல ரெண்டல்ல கோங்கமார்கள் இந்த கோங்கமார் தெருவாதிலே நகர அதிலும் யாதவ மக்கள் சிறோடு சிறப்போடு ஓடு யாதவர்கள் வாழ்ந்துவார கோங்கமார் தெருவதிலே மகனா விளங்குகின்ற சீமான்களும் பூமான்களும் மகன்கள் ஆண்டுவார அழகுடைய யாதவர்கள் யாதவர் மூஷத்தில் பிறந்த ஒரு சீமான்களா பிறந்த ஒரு சீமான்களா யாதவருடவும் மூஷத்தில் நல்ல பிறந்ததொரு சீமான்களா பிறந்ததொரு சீமான்களா அண்ணன் தம்பி ஒன்றாக மகனும் வைத்தூனர்கள் சொந்தங்களும் பந்தங்களா பட்டர் புரியாதவர்கள் ஒரு தாய் மக்களாக அன்போடு வாழ்ந்துவார அந்த யாதவர் மூஷத்தில் பிறந்த ஒரு சீமான்கள் யார் என்று பார்ப்போமாக வந்து வரும் நகரதிலே இங்கு மகிமையுடன் வாழ்ந்துவார ஐயனே மாசான கோனாரா நல்ல மகிமையுடன் ஆண்டுவாரா இந்த பட்டணபுரமா நன்னகரத்திலே அழகாக வாழ்ந்திருக்கின்ற யாதவர் குல மக்கள் ஆமா அப்படி நைசா யாதவர் மக்களிலே அழகாக வாழ்ந்து வருகின்ற ஆமா வருகின்ற இங்க நெட்டத்தெரு 1000 நெடுந்தெருக்கள் 1000 போல ஆமா குற்றத்தெருங்கள் 1000 போல் அப்படி அழகாக தெருக்கள் வீதி வீதியாக அமர்ந்திருக்கின்ற புண்ணிய பூமி பூமி அல்லவா நடுகாட்டு தியாகி நந்தகோபன் வம்சத்திலே பிறந்திருக்கும் யாதவர்கள் யாதவர் பூமான்கள் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக அத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்வதை கேட்டு சரி ஒருவர் சொல்வதை ஒருவர் கேட்டு அழகாக விட்டு கொடுத்து வாழ்க்கையிலே வெற்றிகரமாக வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்துவார்கள். ஆமா அண்ணன் சொன்ன தம்பி கேட்பார், தம்பி சொன்னா அண்ணன் கேட்பார். ஆமா
மாமன் சொன்னா மருமன் கேப்பா, மச்சனன் சொன்னா இன்னொரு மச்சனன் கேப்பா. ஆமா, விட்டு கொடுத்து வாழ்ந்து வருகின்றார். அக்கா சொன்னா தங்கச்சி கேப்பா, தங்கச்சி சொன்னா அக்காவும் கேக்கா. மதுரை சொல்லிட்டான்னா ஆமா, சம்மந்தி சரியா கட்டுருவா. சரி, அப்படியே ஆகட்டும் சரி என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த யாதவர்கள் வம்சத்திலே பிறந்திருக்கின்ற ஆமா சீமான்கள், பூமான்கள், சீமாட்டிகள் அமர்ந்திருக்கின்ற அழகான இந்த புண்ணிய பூமியில், ஆமா, பூமியிலே மாசான கோனார் என்று அழகாகவே இங்கே பட்டர்புரமான நன்னகரத்திலே செழிப்போடு வாழ்ந்து வருகிறார். ஆமா, செல்வ செழிப்போடு ஆண்டு கொண்டு வருகிறார். அவர் மட்டும்தானா? வேற யாரெல்லாம்? இன்னும் நிறைய கோங்கமார்கள் இருந்தாலும் சரி, ஐயம்பெருமாள் கோனாறு இந்த அழகான நன்னகரத்தில், நன்னகரிலே அப்படி சிறப்பாக அவரும் வாழ்ந்து வருகிறார். செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறார். மாசான கோனாரும் ஐயம்பெருமாள் கோனாரும். ஆமா, ஐயம்பெருமாள் கோனாரும் அப்படி அழகாக இந்த பட்டல்புரமான நகரத்தில் நன்னகரிலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகின்றார் அல்லவா. அவருக்கு மாடநல்ல மாளிகை, பொழியும் கங்கத்தாலே நல்ல கோபுரங்கள், கொழுவாடு இந்த பட்டல்புரம் நகர ஓராம் படித்தலங்கள் உப்பரிக்காமிடைகளா சிம்மாசனம் மேடைகளா படித்தலங்கள் முத்துவர்ம சாவடியா நாலாம் படித்தலம்மா ரத்தின மேடைகளா படித்தல மண்டேவமாள் படித்தலங்கள் திட்டு திட்டா ஒரு சாவடியா ஒன்பதாம் படித்தலம்மா மாசான கோனாருமாள் ஐயம்பெருமாறு கோனாருக்கு கோளை பூமேடைகளா இப்பத்தாம் படித்தளம்மா படித்தளம்மா பழுங்குமா மண்டகம்மா நல்ல படித்தளம்மா நல்ல நல்ல படித்தளம்மா ஐயனை பளிங்குமா மேடையலா அந்த மாசான கோனார் அவர்களும் அழகான ஐயம்பெருமாள் கோனார் அவர்களும் ஆமா கோனார் அவர்களும் இந்த வட்டற்புரமான நன்னகரத்திலே மிக சீரும் சிறப்புமாக ஆமா செல்வ செழிப்போடு ஆண்டு கொண்டு வருகிறார்கள். சொத்து பத்துக்கு குறைவு கிடையாது. ஆமா, ஒரு உறவு கிடையாது. சொத்து பத்து நிறைவா இருக்கிறது. சரி, நஞ்சைகளும் புஞ்சைகளும் விளையக்கூடிய சரி விளை நிலங்கள் ஒரு பக்கம். ஆமா, நஞ்ச நிலங்கள் ஒரு பக்கம், புஞ்சை நிலங்கள் இருக்கின்ற சரி நிலங்களும் நிலங்களும்
இன்னும் அந்த அழகான மாஷான கோனாருக்கும் ஐயம்பெருமாள் கோனார் அவர்களுக்கு சொத்து பொத்துனா அப்பா ஏராளமாக இருக்கிறது. அவருக்கு பெரிய செல்வமாக விளங்குகின்ற எந்த செல்வம் தெரியுமா? எந்த செல்வமோ? ஆடு மாடு செல்வம். ஆடு மாடு செல்வம். ஒரு வீட்டில் ஆமா ஒரு பசுமாடு இருந்தால் போதும். அந்த பசுமாட்டை வைத்து சரி அந்த குடும்பமே வாழலாம். கண்டிப்பாக தெய்வத்துக்கு சமம் அல்லவா அது? அது மட்டுமல்ல, சரி அந்த பசுவை நம் கவனிக்கின்ற முறையில் அழகாக கவனித்தோம் என்றால், ஆமா பார்த்தோமானால் அந்த பசு நம்மளை பாதுகாத்துக்கணும். கண்டிப்பாக வீட்டில் லட்சுமி எந்த நேரமும் இருந்துகிட்டே இருக்கும். லட்சுமிக்கு குறைவே இருக்காது. ஆமா பணம் காசு தட்டுப்பாடே வராது. அன்னலட்சுமி, சொர்ணலட்சுமி, இன்பலட்சுமி, மகாலட்சுமி, துர்காலட்சுமி, லட்சுமி, பாக்கியலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, ஆமா சுப்புலட்சுமி, யசிகலட்சுமி. அந்த லட்சுமி புள்ள அங்கதான் இருப்பா. எங்க? ஆமா நம்ம வீட்டில் இருப்பா, குடியிருப்பா பானையில. அந்த மகாலட்சுமியாக விளங்குகின்ற அம்பாள் அங்க குடியிருப்பா. ஆமா அன்னத்துக்கு குறைவு இருக்காது. சரி கண்டிப்பாக அப்பேற்பட்ட ஆடு மாடு செல்வங்களும் அவர்களுக்கு குறைவு கிடையாது. குறைவில்லாமல் வந்து கொண்டு வருகிறார்கள். அந்த மாஷான கோனாரும் ஐயம்பெருமாள் கோனாருக்கு ஆமா இருவேருக்கும் ஏகப்பட்ட ஆடு மாடுகள். ஒரு மந்தை தான் கிட்டத்தட்ட 100 மாடுகளுக்கு மேல. அப்பா கொடுத்து வச்சு ஆளுதான் எல்லாத்துக்கும் அமையாதுல்ல. அதாவது செல்வங்கள் சரி பெறுகின்ற செல்வமானது எல்லோருக்கும் ஆண்டவன் கொடுத்திட மாட்டான். எல்லோருக்கும் ஆமா கிடைக்கவும் செய்யாது. செய்யாதல்லவா? அதுக்கு சில பாக்கியங்கள்லாம் நாம் செய்திருக்க வேண்டும். முன்ன செய்த பாக்கியம் இப்ப கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆமா முன்னோர்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கண்டிப்பாக இப்ப அப்படிலாம் கிடையாது. முன்னோர்கள் செய்த புண்ணியம் தான் இப்ப நமக்கு கிடைக்கும்னு கிடையாது. ஆமா நாம என்ன செய்தோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும், மாறவே மாறாது. நாம கத்திரிக்காய் விதைத்தோம்னா கத்திரிக்காய் காய் பறிக்கலாம். சரி வெண்டைக்காய் விதைச்சோம்னா வெண்டைக்காய் பறிக்கலாம். கனி வகை பயிர் செய்தோம்னால் கனி வகை சாப்பிடலாம். வினை என்று விதைத்தோம் என்று சொன்னால் வினையத்தான் நம்ம அறுக்க முடியும். கண்டிப்பாக நமக்கு பின்னால வந்துகிட்டே இருக்கும். ஆமா பின் தொடர்ந்தே வரும். ஆமா நிழல் போல் நம்ம நிழல் நம்மளை விட்டு ஒரு நாளும் ஒரு பொழுது விலகாது. ஆமா நம்மளை பின் தொடர்ந்து தான் வந்து கொண்டே இருக்கும். பின்னாலே வருமா? ஆமா ஒரு பாவமும் செய்யக்கூடாது. தெரியாமல் செய்து வேற. அதாவது தெரிந்து ஒருவருக்கு சரி பாவமோ ஆமா துரோகமோ சரி செய்யக்கூடாது. கூடாது. அது தெரியாமல் செய்த பாவத்திற்கு கூட தண்டனைகள் குறைவாக கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆமா ஒருவர் வளர்ச்சியை யாரும் கெடுக்க கூடாது. தெரியாத பாவம் சரி. ஆனா தெரிந்தே வேணும் என்றே செய்கிறாரே பாவமானது. அந்த பாவத்தை யாராலும் சரி அந்த பாக்கியத்தை போக்க முடியாது. கண்டிப்பாக பாவத்தை கழுவ முடியாது. பாவத்தை சுமக்கவும் முடியாது. அந்த பாவத்தை என்ன அடுத்தவருக்கு மூட்டையாக கட்டி கொடுக்க முடியாது. அது பாவநாசத்தை போய் குளிச்சாஞ்சிருதான், காசியில் போய் தீத்தாண்டாஞ்சிருதான், இல்லை ராமேஸ்வரம் போனாஞ்சிருதான். அந்த தீர்த்த ஒரு நாளும் ஆமா நமக்கு நிலைச்சி நிற்காது. அந்த மாஷான கோனாரும் சரி ஐயம் கோனாரும் அழகாக சொத்து பத்து அழகாக ஆடு மாடு செல்வங்கள் செல்வ செழிப்போடு ஆண்டு கொண்டு வருகிறார்கள். ஆட்டு செல்வம் என்று சொன்னா சரி ஒரு 3 ஆடு வாங்கி 4 ஆடு வாங்கி விட்டுட்டோம்னா ஆமா அது 5 ஆகும். வருஷத்துக்கு எப்படியும் 2 ஈத்தீகணும். 5 10 ஆகும். அந்த 2 ஈத்து இருக்கின்ற போது சிலருக்கு யோகமாக குட்டி 2 குட்டி 3 குட்டி போட்டுரும். சில ஆளுக்கு 4 குட்டி போடும். அது அதிர்ஷ்டம். என் மாப்பிள்ளைல 6 குட்டி போட்டிருக்கு. ஆமா சென்னையில 2 குட்டி 6 2 குட்டி. அதை போல் அழகான மாஷான கோனாருக்கும் சரி ஐயம்பெருமாள் கோனாருக்கு ஆடுகளெல்லாம் பெருகுகிறது. ஆமா பெருகுது, மாடும் பெருகுது. ஆஹா இன்னைக்கு 100 மாடை பார்த்தோம்னா சரி நாளைக்கு அடுத்த ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பார்த்தோம்னா 120 ஆகும், 150 120 130 140 பெருகுது. ஆமா அப்படி ஆடு மாடுகள் பெருகுகின்ற நேரம் 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 அந்த அழகான பட்டர்புரமான நகரில்
நன்னகரிலேயே அழகான சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற நேரம் வாழ்ந்து வருகின்ற நேரத்திலே ஆமா நன்னகரத்தில் நன்னகரிலே அழகாக இருக்கும் பட்டர்புரமா நகரம் தன்னதிலே வாழ்ந்து வருகின்ற ஆசான கோனாருக்கும் ஆமா ஐயம்பெருமாள் கோனாருக்கு ஆடு மாடு செல்வங்களோ ஆடு செல்வங்களோ அரண்மனையில் இருக்கும் லட்சுமி அருளாலும் ஆடும் பெருகும் போது அவருடைய அரண்மனையில் மசான கோனாரோ அவருடைய மனைவி அவள் மன்னகரும் தேவியாக மகிழ்வுடன் வாழும் நேரம் மசான கோனாருக்கு அரும் நல்ல தவத்தாலே ஒரு அருமை குழந்தை அது லட்சுமி கிடாட்சியம்மா பின்னகளும் பிறக்காலே மசான கோனாரும் அவருடைய மகளான சக்திகள் வடிவாக சந்தனத்தம்மாள் என்று சொல்லி பின்மகள் இருக்காளே ஐயம்பெருமாள் கோனாருக்கு அருந்தமத்தில் பிறந்த மகள் அருமை மகள் பின்னவளா மசானம்பாளும் பொங்கமாதிருவையிலே அழகுடைய மங்கையரும் அருமை பெண்கோடியா சந்தனத்து அம்பாளும் மசான பெண்மாயிலா பெண்ணுக்கு பெண்ணழகி பெண்ணழகில் நிறம் அழகி பொழுது சரிகிடலா பொண்ணு வண்டுக்கு ஒப்பிடலா சுந்தரியோ செய்வகுளரம்பையரோ சுந்தரியோ தெய்வகுளரம்பையரோ பெண்ணுக்கு பெண்ணழகி பேடமயில் நிறம் அழகி பெண்ணுக்குத்தான் பெண்ணழகி பேடமயில் நிறமழகி புள்ளி முத்து காணாலும் கொஞ்சம் மேது கருப்பு உண்டு முத்து காணாலும் கொஞ்சம் கருப்பு உண்டு நெருமிச்சங்கனிக்கானால் இடையில் ஒரு கருப்பு உண்டு மீச்சம்பளிக்கு காணா இடையில கருப்பு உண்டு மாதுளம் வளர்த்து காணால் வளர்த்து வளர்த்து மத்தியில் கருப்பு உண்டு மத்தியில் கருப்பு உண்டு மாதுளம் பழத்துக்கான நல்ல பழத்துக்கான மத்தியிலே கருப்பு உண்டு ஐயனை மத்தியிலே கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீரில ஒதுக்கு மணல் கருப்பு உண்டு ஓடுகிற தண்ணீரிலும் ஒதுக்கு மணல் கருப்பு உண்டு ஆடுகிற நாகத்திற்கும் அடிவயிறு கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்துக்கும் அடிவயிற்றில் கருப்பு உண்டு அருமை பெண்கோடியார் யாதவர் குளம் மதிலே அருமை பெண்கோடியார்
லட்சுமி விடாட்சி அம்மா வந்துதித்த பெண்மணிகள் லட்சுமி விடாட்சி அம்மா வந்துதித்த பெண்மயிலாம் அந்த சந்தனத்து அம்பாலும் அம்பாலும் மகான பெண்கோடி பெண்கோடியால் அருமணி தன்னதிலே அருமணி வளகத்தில் அன்பு பண்பாக வீட்டு நல்ல வேலைகளும் தானே அந்த சந்தனத்தம்மாளும் அழகான மாசானம்மாளும் ஆமா அம்பிகையானவளும் அழகாக இருக்குகின்ற மாசான கோனார் மகள் சந்தனத்தம்மாள் ஐயம்பெருமாள் கோனார் மகள் ஆமா அம்மை மாசானம்மாள் மாசானம்மாள் பெண்ணுக்குரிய சரி பெண் அழகோடு இருக்கிறாள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு சரி அந்த 4 வகை குணத்தோடு ஆமா தன்னுடைய தாய்க்கும் தந்தையருக்கும் சரி தன்னுடைய இனத்துக்கும் குலத்துக்கும் தகுந்தவாறு வீட்டு வேலைகள் எல்லாம் சுரங்காம பாப்பா ஆமா சுறுசுறுப்போடு ஆண்டு கொண்டு வருகிறாள் இன்னைக்கும் சில பெண்களை பாருங்களேன் காலையிலே 5 மணி 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சாவும் ஆமா கண்டிப்பாக எழுந்தரித்து சரி ஆடு மாட்டுடைய சாணிகள்லாம் கண்டிப்பா அந்த சாணிகள்லாம் அழகாக குடும்பத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அதை கொண்டு உரக்கடங்களை கொண்டு போட்டுட்டு ஆமா மொத்தமாக சேர்ப்பார்கள் செய்யணும்ல ஆமா அதுவும் காலையில எந்திக்கணும்லவா அதுவும் காலையில எழுந்திருப்பது ரொம்ப சிறப்பு ஆமா நம்ம அண்ணன் எந்திக்கலையா இப்ப நம்ம வீட்டு பெண்கள்லாம் எந்திக்காங்கன்னா 8 மணி 9 மணி ஆகுது பாருங்க எடுத்து தட்டுதாப்புல சூரியன் எப்போ உதிக்கும்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சரி காலைல எந்திரிச்சு பார்த்தா சூரியன் இருக்கும் ஆமா ஊதிச்சிட்டு போலுங்க 10 மணிக்கு தான் எந்திக்காங்க அப்பதான் உதிச்சிருக்கு போலுங்க அவங்களுக்கு 10 மணி தான் சூரியன் உதிக்கி சரி ஆனால் சந்தனத்தம்மாளும் அழகான மாசானம்மாளும் விடிய காலையிலே எழுந்தரித்து சரி அந்த வீட்டு வேலைகள்லாம் செய்து முடித்து ஆமா சுணங்காமல் செய்து முடித்து கொண்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரி நாம என்னைக்கும் ஆமா சொல்லுவாங்களா உறுதுணையா இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா ஆமா நம்ம அப்பா அம்மா சம்பாதிக்கிறது யாருக்கு நமக்கு தானே சேர்த்து வைக்காங்க ஆமா காடு சரி செடி மலைன்னு பார்க்காம பொருள் காத்துன்னு பார்க்காமல் வெயில்னு பார்க்காமல் பனின்னு பார்க்காம அங்கங்க கடை அமைத்து வைத்து கொண்டு அங்கங்க மந்த அமைத்து கொண்டு கொசுக்கடி பார்க்காம பாம்பு கடி பள்ளி கடி எந்த கடி வந்தாலும் ஆமா காட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு சரி உழைத்து மகளுக்கு பாருங்க 2 களஞ்சி 3 களஞ்சி 4 களஞ்சி 10 களஞ்சி புள்ள தங்க நகைகளா எடுத்து பிள்ளைக்கு கழுத்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது அந்த அளவுக்கு பிள்ளைக்கு நகையை போட்டு கட்டி கொடுத்து சும்மா கட்டி கொடுக்க முடியாது அந்த வீட்டு வேலைகள்லாம் செய்திருக்கின்ற அந்த அழகான மாசானம் அழகாக கோனாருடைய மகளானவள் சந்தனத்தம்மாளும் ஆமா மாசானம்மாளும் அந்த மாசானம்மாளும் அழகாகவே சரி அறையெல்லாம் முடித்து காலையிலே வேலையெல்லாம் முடித்து விட்டு 6 மணிக்கு தன் வீட்டுடைய தொழுவத்தில் இருக்கின்ற மாடுகளை சரி பத்துகிறார்கள் ஏன்னா அதுவும் ஆமா 5 ஜீவன் அல்லவா கண்டிப்பாக நமக்கு எப்படி காலையிலே 9 மணி ஆனா டாம்னு பசிக்கும் 8 மணிக்கே பசி ஆரம்பிச்சிருது ஆமா சில ஆளுக்கு 6 மணிக்கே பசிச்சிரும் நம்மளுக்கு 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே டீ குடிக்கணும் 5 வடை சாப்பிடணும் சரிதான் ஆமா அதுக்கடுத்து 9 மணிக்கு சாப்பிடணும் சிலருக்கு அதுவும் கிடையாது சில ஆளு பட்னியாவே கிடந்துரும் அண்டாவா இருக்கணும் சாப்பிட முடியாது ஆமா முடியாது ஆமா அவருக்கு வந்த நோய் அப்படி டயம் கிடைக்கணும்ல சரி நேரம் வந்து அதெல்லாம் சாப்பிட முடியும் ஆமா நேரம் இருந்தால் தான் சாப்பிட முடியும் ஆமா அந்த மாசானம்மாளும் அழகாகவே சந்தனத்தம்மாளும் சரி வீட்டு வேலையெல்லாம் முடித்து கொண்டு அந்த ஆடு மாடுகள்லாம் தாய் தந்தைக்கு உறுதுணையாக ஆமா இந்த பட்டர்புரமான நன்னகரத்தில் நன்னகரிலே ஆடு மாடை பத்தை கொண்டு மாடுகளை வைப்பதற்கு அருமை பெண்ணவர்கள் அந்த சந்தனத்தம்மாள் பெண்கோடியால் மாசானம் என்ன
கஞ்சி கஞ்சி வெள்ளம் கஞ்சி வெள்ளம் முத நாத்து பொண்ணு. ஆமா மறுநாத்து எடுத்து அது அப்படியே தூக்கு சட்டியில் வைத்து கஞ்சி வெள்ளமாக வைத்து கொண்டு அருமை பெருமையாக. ஆமா அதுக்கு நாட்டு உள்ளி பச்சை மிளகா பச்சை மிளகா பக்குவமா இருக்கும். ஆனா இப்ப முல்லா சரி நாக்குக்கு விதவிதமா கேக்கு. ஆமா பூரி கேக்கான், சப்பாத்தி, ஆமா ஊத்தாப்பம், ரைஸ் கேக்கான், வெண்பொங்கல். சரி எதை திங்கன்னே தெரியல. பீஸா பர்கரு. ஆமா எதை சாப்பிடக்கூடாதோ அதை தான் சாப்பிடுதான். எது நாக்குக்கெல்லாம் ருசியா இருக்கோ அதுக்குள்ள நமக்கு விலை தான். ஆமா அது ஸ்பீடா போயிடும் ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஆமா அதனால கஞ்சி வெள்ளமா குடிக்கணும். அந்த கஞ்சி வெள்ளம் சாப்பிட்டாலும் அன்னைக்கு இன்னைக்கு பாருங்க உடம்பு இன்னைக்கு தெம்பாத்தான் இருக்கும். ஆமா நல்ல கூலா கரைச்சி குடிக்கணும். அந்த அழகாக இருக்கின்ற பெண்ணவள். ஆமா பெண்ணானவள் சந்தனத்தம்மாளும் அம்பிகையானவளும் மகான் அம்பிகையானவள். அம்பிகையானவள் அந்த மாடுகளை பத்தி அழகாக தூக்கு சட்டியிலே அழகாக கஞ்சி வெள்ளம் வெள்ளமானது தானே எடுத்துக்கொண்டு பட்டர்புரம் நகரம் வீட்டால் மாடுகளை பத்தி ஊருக்கு அந்த தெற்கு திசையிலே ஆடும் ஆடுகளை பதற்கு கரடு நல்ல புள்ளுமாக இடங்களை பார்த்தல் அல்லவா அந்த சந்தனத்து மாஷான பெண்மயிலா அந்த ஆடுகளும் ஆடுகள் மாடுகளா மேய்ப்பதற்கு வாரார்கள் மேய்ப்பதற்கு வருவாரா பட்டர்புரம் தென்புறமா இருக்குகின்ற நாடதுதான் மண்ணில் மனம் வீசுகின்ற மாவடி ஊரதுதான் அந்த மாவடி ஊர் நஞ்சைகளும் அழகுடைய கரடு புள்ளும் விளைந்து கிடக்கும் இடமதிலே அந்த ஆடு மாடை அழைத்து வந்து ஆடு மாடை பத்தி கொண்டு அந்த சந்தனத்தை மாசானோ ஆடு மாடை பத்தி கொண்டு நல்ல ஆடு மாடை பத்தி கொண்டு அம்மா சந்தனம் வாரால் அந்த சந்தனத்தம்மாளும் அழகாக பெண்ணவள் வாசானம்மாளும் சேர்ந்து இருவேரும் ஒன்று சேர்ந்து கொண்டு அந்த மாடுகளையும் ஆடுகளையும் பத்தி கொண்டு அப்படியே ஊருக்கு தெற்கால். ஆமா மாவடி அருகாமையிலே அங்க கரடும் கொள்ளும் அழகாக ஆங்காங்கை உழைத்திருப்பதை கண்டு அங்கதான் எப்பவும் மாடுகளை மேய்ப்பது. ஆமா அந்த மாடுகள் எல்லாம் அழகா பத்தி கொண்டு மாவடி அழகா நகரத்தில் அருகாமையில் அங்க மாடுகளையும் ஆடுகளையும் சரி சொல்லுவாங்கல்ல. ஆமா இடம் பார்த்து மேய்க்கணும். சரி எல்லா இடத்துலயும் மாடுகள் ஆடுகள் மேயாது. எல்லாரும் மாடு மேய்க்க முடியுமா? முடியாது. அந்த மாடு மேய்க்கின்ற பக்குவம் தெரிய வேண்டும். பக்குவம் தெரியணும். ஆமா எந்த இடத்துக்கு போனா மாடுகள் ஆடுகள் நின்று இறமையும் எங்க இருந்தா சாப்பிடும். ஏற்கனவே சரி இந்த ஆளுக்கு அதிகமான பச்சை எவ்வளவுதான் இருந்தாலும் சரி அது அங்க சாப்பிடாது. தூரத்துல எங்க கொஞ்சம் பச்சை தெரியுதோ அங்கதான் போகும். அது மறுபடியும் அங்கிருந்து அங்க போயிடும். அங்கதான் போகும். அங்க இருந்து திங்கும் போது இங்க வந்துடும். இங்க வரும். இல்ல தூரத்து பச்சை சரி கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதுக்கு
அப்பேற்பட்ட ஆடு மாடுகளை அழகாக நிறை சாய்த்து, ஆமா, சாய்த்து கொண்டு அங்கு அழகான மாவடி அருகாமையில் இருக்குகின்ற ஆலமரம், பெரிய ஆலமரம். ஆமா, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தின் நிழலில் சரி அந்த ஆடு மாடுகள்லாம் விட்டு, சரி விட்டு அப்படி ஆடு மாடுகள்லாம் மேய்ந்துகிட்டு இருக்கு. இவங்க அப்படி பால் வழக்கம்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சந்தனத்தம்மாளும் ஆமா, மாஷானம்மாளும் இந்த மாஷானம்மாளும் சேர்ந்து அப்படியே பேசுகின்ற போது பேசுகின்ற பேச்சு அப்படியே பேசிக்கொண்டே இருக்கு. ஆமா, இருக்கிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பாட்டு பழக்கம் பேச ஆரம்பிச்சா முடியுமா? நேரம் போறதே தெரியாது. ஆமா. எக்கா, என்னக்கா? ஆமா அப்பா. சரி, உங்க அப்பா உனக்கு என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்காரு? ஆமா, கெட்டி கொடுக்க என்னெல்லாம் வச்சிருக்காரு? பொன் பொருள்லாம் இருக்கா? என்ன அதெல்லாம் எங்க அப்பா களஞ்சியமா எடுத்து வச்சிருக்காப்ல. மாசான கோனார் மகள் சந்தனத்தம்மாளுக்கு சரி நிறைய இருக்கு. 100 150 களஞ்சி நகை இருக்கும். அப்பா, அப்பமே 150 களஞ்சியம் என்ன ஆச்சு? சொல்லவா செய்யணும். அந்த 150 களஞ்சி சரி சில மாதிரி தங்க நகை, தங்க நகைகள். எம்மா என்ன என்ன மாசானோ வைர நெக்லஸ் வேற எடுத்து வச்சிருக்காரு எங்க அப்பா. சில மாதிரி நெக்லஸ் வேற எடுத்து வச்சிருக்காப்புல. ஆமா. காதுக்கு சரி வைர தோடு, தோடு காது மாட்டி விதவிதமா இருக்கு. ஆமா. இடுப்புக்கு ஒட்டியானம். ஆமா, அதெல்லாம் ஒரு உறவு கிடையாது. கழுத்துக்கு நெக்லஸ். ஆமா, எங்க அப்பா எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு, ஒரு உறவு இல்லாம வச்சிருக்காருங்கன்னு. வளையல் மட்டுமே பாரு, இங்க மாட்டினோம்னா ஒவ்வொரு டிசைன் முழங்கை வரைக்கும் எங்க அப்பா எடுத்து வச்சிருக்காரு. ஆமா, ஒவ்வொரு மாடல்ல எடுத்து வச்சிருக்காரு. கொலுசு கூட தங்கம் தான். ஆமா. எக்கா சரி சந்தனம்மா, மாசானம்மாள் எங்க அப்பா குறைஞ்சா இல்ல பாத்துக்கா. எங்க வீட்லயும் அப்படி இருக்கு. எங்க அப்பா எடுத்தா வச்சிருக்காரு. எங்க அப்பாவும் அப்படியே அடுக்கு பானை திறந்து பார்த்தா தான் தெரியும். ஆமா, 2 லாரிக்கு ஏத்தலாம் பாத்திரத்தை. பித்தாளை பாத்திரம் இருக்கு, அடுக்கடுக்கா இருக்கு, கொப்பரையா இருக்கு நிறைய. ஆமா, செம்பு. அப்பா, செம்பு பாத்திரம், செம்பு பாத்திரம், செம்பு விதவிதமா வாங்கி வச்சிருக்கு. அப்பமுல்லா. சரி, செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரங்களுக்கு ரொம்ப ஒரு மகிமை. கொப்பரை உண்டுயா. கல்யாணத்துக்கு குடம் கொடுக்காங்களே இல்லையோ, கொப்பரை கொடுப்பாங்க. அப்போ இப்போ கொப்பரை எல்லாம் யாரும் சமைச்சிட்டு போறா? கல்யாணம் முடிஞ்சு போகும்போது அரிசி பெட்டி போட்டு போனாலே என்ன அரிசி பெட்டி தரியா கொடுக்கலையே. எங்க மாமா பிளாஸ்டிக் டப்பா வைத்தாங்க. ஆமா, எங்க சித்தப்பா கொடுத்துருக்காவுல லாரி நிறைய, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின். ஆனா பெண்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரிதான், அள்ளி கொடுத்தாலும் சரி காணாது. எப்பா ஏதாவது எல்லாம் தந்தா சரிதான். சரி, என் வீட்டுக்காருக்கு நம்ம வீட்டுல எரிக்கும் பத்தியே உமிச்சாம்பல். ஆமா, அது பிடிக்கல. உமிக்கறி. ஆமா, பல் துளக்க அப்பம் கிடையாது. அதையும் விட்டு வைக்க மாட்டா பெண்மகள். எரிச்சாம்பல் கூட அழட்டி போயிருவா. சில பெண்கள் தகப்ப வீட்டில் ஒன்று கேட்க மாட்டா. தான் இருந்தாலும் சரி, பொன் பொருள் இருந்தாலும் சரி, தகப்ப வீட்டுல இருந்து வாங்கவே மாட்டா. எதையும் கேட்க மாட்டா. ஆமா, கொடுக்க நான் சொல்லு. அப்படிதான் இருக்கணும். குடும்பம்னா அப்படிதான் இருக்கணும். ஐயா, அப்பாவும் நல்லா இருக்கணும், மாமாவும் நல்லா இருக்கணும். அதாவது சரி, சில பெண்கள் தகப்பன் தாயை நோக விட மாட்டாங்க. ஆமா, கண்டிப்பாக. நம்ம அப்பாவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஐயோ போவோம், அவர்கிட்ட போய் 100 200 கேட்டு அப்பப்ப கேட்டோம்னா தம்பி வேற இருக்கான், போதாதா? அது மாதிரி உழைக்காத அப்படின்னு அழகாக கலைஞர் அழகாக நகைகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி,
மாசானம்மாளும் மாசான அம்பிகையானவளும் அந்த மாவடி நகரில மாவடி நகரிலே ஆடு மாடுகளை பத்தி கொண்டு வந்தல்லவோ அல்லவோ ஆலமர ஆடு மாடை நிறை சாய்த்த அந்த ஆலமரம் அமர்ந்திருக்கா ஆலமர ஓரமாக நல்ல ஆலமரம் ஓரமாக நிழலிலே அமர்ந்திருக்கா கொண்டு வந்த கஞ்சி வெள்ளம் மாசான அம்மாளும் சந்தனத்தம்மாள் இருவேரும் மகிழ்ந்தல்லவா இருக்கும் நேரம் மழை பொழுதாச்சி மகிழ்ந்த வேளையாச்சி மழை பொழுதிலே அந்த சந்தனத்து அம்மாளும் ஆலமர நிழலதிலே அமர்ந்திருக்கும் நேரம் என்ன நடந்துதானா காற்று அடிக்கூதையா அருமேகங்கள் சூழுதையா தென்றல் காற்று வீச அந்த தென்றல் காற்று வீசி எல்லோ மழை அது வருகுதையா மழை அது வருகுதையா தென்றல் காற்று வீசியல்லோ நல்ல வீசியல்லோ மழையது வருகுதையா ஐயா மழையது வருகுதையா கோடை மழை போல மழைகள் போல மழை கொட்டி எங்குது கூதையா காத்தும் மழையும் மழை அது பெய்யும் நேரம் அந்த பெண்ணான சந்தனத்தம்மாள் அந்த ஆலமர நிழலதிலே மழை அது பெய்ததாலே உடலெல்லாம் நனையும் போது அந்த மலைக்கு ஒதுங்குவாரா மலைக்கு ஒதுங்க வேணும் மலைக்கு ஒதுங்க வேணும் அந்த மங்கையான இரு பெண்களும் அந்த மலைக்கு தான் ஒழுங்கனுமே நல்ல இரண்டு நல்ல பெண்களுமா மழை அழகாகவே ஆலமரத்தில் இருந்து பேசுகின்ற நேரத்தில் ஆமா குளிர்ந்த காத்து வீசுகின்ற வேளையிலே குளிர்ந்த காற்று வீசி தென்றலாக அடித்து ஆமா மழையாத்தும் மழையுமா பொழிகிறது ஆமா காற்று மழையாக பொழிந்து கொண்டு இருக்கிறது அப்படி காத்து மழையுமாக பெருமழை பெய்கின்ற நேரம் அல்லவா ஆலமரத்துல தான் எவ்வளவுதான் நின்னாலும் அங்கங்க தண்ணி ஒழுகும்ல ஆமா சொட்டு சொட்டு உழத்தான் செய்யும் ஆமா
எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் இருந்து விட்டாலும் சரி அந்த மரத்துக்கு கீழாக நிற்கின்ற போது இலையிலே விழுந்த தண்ணீர் மீண்டும் கீழே தான் வந்து விழும். ஆமா விழும் அல்லவா. அதனால் மழைக்காக ஒதுங்க வேண்டும் என்று வேணும் என்று இந்த அழகான சந்தனத்தம்மாளும் மாஷானம்மாள் இருவேரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டல்லவா ஆடு மாடுகள் மேய்ந்திருக்கின்ற நேரத்தில் எங்கே எங்க வருகிறார் அந்த மாவேடி நகரையா இருவேர்களும் மலைக்கு ஓதுங்குதற்கு மங்கையாறு வெண்மையில அங்க ஒரு கல் மண்டபம் கல் மண்டபம் கண்டாலையா காரிகை பெண்மயிலா கல் மண்டபம் கண்டாலையா ஐயா கண்டாலையா தாரியல் வெண்ண வேளா மழைக்காக ஒதுங்குவாரா யாதவ பெண் இருவேருமா அந்த சந்தனத்து அம்பிகையா மசான பெண்கொடியா கல் மண்டபத்தில் ஒதுங்கி கொண்டு மழைக்காக இருக்கும் நேரம் அப்ப மாலை பொழுதாச்சு மயூருண்ட வேலையாச்சு மேய்த்து வந்த ஆடு மாடு மலையில நனைந்து கொண்டு அரவணைக்கு வருகுதையா மலையிலே நனைந்து கொண்டு ஐயனே மலையில தான் நனைந்து கொண்டு நல்ல அரவணைக்கு வருகுதையா அங்க மழையானது பெய்த மழையானது மணிக்கணக்கிலே பெய்கிறது. ஆமா மழை விடாமல் பெய்து கொண்டே இருக்கின்ற நேரம் ஆஷானம்மாளும் அந்த சந்தனத்தம்மாளும் அம்பிகையானவளும் கழு மண்டபத்துக்குள்ளாகவே அப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆமா மழை விட தட்டி அங்கேயே இருக்காங்க. மழை விடட்டுமா சரி அப்படி இருக்கும் நேரம் அவர்கள் அழகாக மேய்த்து வந்தாரு ஆடு மாடு. ஆமா ஆடு மாடுகள் எல்லாமே இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தன்னுடைய நேரம் தெரியும். தெரியும் ஏற திங்கு மட்டும் தின்று விட்டு ஆமா முடிஞ்ச உடனே அப்படி எப்ப கூட்டி வருவாங்களோ அதே டயத்துக்கு எந்திரிச்சிடும். ஆமா எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துரும். ஆமா அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அழகாக மாலை பொழுததிலே அந்த மாடுகளும் ஆடுகளும் அலையிலே நனைந்து கொண்டு பச்சல்புரம் ஊருக்கு வருகுதையா மலையிலே நனைந்து கொண்டு பச்சல்புரம் ஊருக்கு வருகுதையா
தேடி எங்கு வருவாரா வருவாரா மக்களை காணாமல் காணாமலும் யாதவரும் யாதவரும் பட்டபுரம் எல்லை விட்டு எல்லை விட்டார் தெற்கு முகமாக யுகமாக மாவடி ஊருக்கு ஊருக்கு அருகாமையில் மேய்த்திருக்கும் அந்த ஆடு மாடு மேய்க்குகின்ற அந்த இடமாதில சுத்தி சுத்தி பார்ப்பாரா சுத்தி சுத்தி பார்ப்பாரா ரெண்டு பெண்களையும் காணலை சுத்தி சுத்தி பார்ப்பாரா நல்ல சுத்தி சுத்தி பார்ப்பாரா இரண்டு பெண்களையும் காணலையே மாஷான் அம்மாள் அழகாகவே இருக்குகின்ற சந்தனத்து மாலை தேடிக்கொண்டு அவருடைய தகப்பன்மார் இருவேர்களும் மாவடி அழகான மாடுகளும் ஆடுகளும் பதிவாக மேய்க்குகின்ற இடம் அல்லவா ஆமா இடமல்லவா அந்த இடத்தை மகளை தேடி வராங்க அங்கும் இங்கும் அலைந்து திறந்து பார்க்கிறார்கள் அலைந்து திரிந்து பார்க்கும் போது ரெண்டு மகளையும் காணும் இரண்டு பேர்களையும் காணவில்லையே என்று அப்ப மாஷான கோனாரும் பதறி அடிச்சு வாரார் ஐயம்பெருமாள் கோனாலாம் பதறி அடிச்சு என்னாச்சு ஏதாச்சும் தெரியல பிள்ளைய காணவில்லையே எப்போ போன பிள்ளை என்று அக்கம் பக்கம் பார்க்கின்ற போது ஒரு பக்கமும் முகம் தெரியல ஆமா தெரியவில்லை அது தெரியாதனால ஆமா அந்த அருமை பெண்ணாவலை அழகாக அழைக்குவதற்கு ஆமா மாஷான கோனாரும் ஐயம்பெருமாள் கோனாரும் ஆமா இருவேர்களும் சத்தமிட்டு சரி பெண்ணு 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 மயிலா சந்தனத்து அம்மா ஆளுமா மாஷான வெண்கோடி கொடியா அவைய குரல் கொடுப்பா பாரா அவைய குரல் கொடுப்பா பாரா அழகுடைய மாஷான கோனா அவைய குரல் கொடுப்பாரா ஏய் அவைய குரல் கொடுப்பாரா ஏ மாஷான கோணாரோமா அப்புகள் மண்டபம் தன்னாதிலையா உள்ளாக இருந்த பெண்கள் பெண்கள் அப்பாவார் சத்தம் கேட்டு கேட்டால் அழகு மங்கை இருவேர்களும் பேர்களும் கல் மண்டபம் வீட்டல்லவா அல்லவோ வெளியில் வந்து பார்க்கும் நேரம் நேரமா இருவருடைய தந்தைகளும் இரு பேர்களுடைய தந்தைகளும் ஏறோ நிற்பதை கண்டாரே தந்தையாரோ அல்ல இருவருடைய தந்தையாரோ நிற்பதை தான் கண்டாலே ஏ மசானோ ஏ சந்தனத்தம்மா ஏ சந்தனத்தம்மாள் என்று அப்படியே தந்தைகள் அப்படியே குரல் விட்டு அப்படி கூவி அழைத்தார்கள் ஆமா கூவி கூவி அழைக்கிறார்கள் சத்தம் விட்டு அழைக்கிறார்கள் சத்தமிட்டு அழைக்கும் போது கல்மண்டபத்துக்கு உள்ள இருந்த மகளானவர்கள் அந்த பெண்கள் ரெண்டு பேர்களும் வெளியே வந்து பார்க்கும் போது பார்க்கின்ற வேளையில் இருவருடைய தந்தை இருக்கிற ஏம்மா எதற்காக மாலை கருக்களாச்சே இருட்டு நேரமாச்சே வீட்டுக்கு வரக்கூடாதா கல் மண்டபத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிற நாங்க எங்கெல்லாம் தேடி தேடி பாக்குறோம் உங்களை தேடாத இடம் இல்லையே ஆமா அலைந்திருந்து பார்க்கிறோமே அப்பந்தான் சொல்லுகிறாள் சந்தனத்தம்மாளும் அழகான மாஷான அம்பாளும் எப்பா என்ன மாடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தோம் ஆமா நாங்க ஆலமரத்து அடியில உட்கார்ந்துருந்தோம் உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கே தெரியாத பாத்தியா மழை எவ்வளவு பெஞ்சிருக்கு நல்ல காத்து வீசிச்சு அதுக்கப்புறம் மழையும் வந்துட்டு மழைக்கு ஒதுங்குவதற்காக ரெண்டு பேரும் கல்மண்டபத்துக்குள்ளாக வந்தோம் ஆமா அதற்காக தான் கல்மண்டபம் வந்தோம் அதனால் சரி கல் மண்டபத்திலே உட்கார்ந்தது நேரம் தெரியல ஆமா தெரியவில்லை அல்லவா என்று சொன்ன போது அம்மா வாருங்க போவோம் படிக்கலாம் நேரம் ஆயிட்டு சரி ஆ ஆமா போகலாம்
இருட்டிட்டலா ஈரத்திலே நிக்காதீங்க அம்மா, இள உடம்புக்கு ஆகாது. ஆகாதம்மா. சரி. எந்த அழகான மாஷாம்மா மாஷானம்மாளும், ஆமா சந்தனத்தம்மாளும், சந்தனத்தம்மாள் பெண்கொடி இடத்திலே சொன்னவுடனே ஆமா அந்த அழகான மாஷான கோனாரும் ஐயம்பெருமாள் கோனாரும் மகளை அழைத்த நேரம் அழைக்கின்ற மக 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? அந்த கல் மண்டபத்தை விட்டு அப்படி கால் எடுத்து வச்சாங்கல்ல. ஆமா. அங்க யாரு யாரோ 2 யாதவர் பெண்களோடு, பெண்களோடு, அந்த யாதவர் அழகான பெண்களோடு ஆமா அங்க குடிகொண்டிருந்த என் அம்பிகையானவள் யாரோ இத்தியாசக்தி கிரியாசக்தி மாயாசக்தி லோகாசக்தி சுந்தரி சபந்தரி நிரந்தரி புரந்தரி ஜோதி மனோமணியாக அமர்ந்திருக்கும். ஆமா இருக்குகின்ற ஆளில் அழகங்களவாணி அன்ன லோகங்களை எல்லாம் ஆட்சி படைக்கும் ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தியானவள் அந்த சக்தியுடைய அவதாரத்திற்கு மாறி மாறி பிறந்த வேளா பிறந்த வேளா பிறந்த வேளா அம்மை பிறந்த வேளா அம்மை சந்தேன மாரியம்மா மாறி மாறி நல்ல பிறந்த வேளா அழகி சந்தேன மாரியம்மா சந்தி நல்ல மறித்த வேளா மறித்த வேளா சந்தேன மாரியம்மா மாரியம்மா மாவேடி தன்னதிலே கொழுவிருந்த மாசானம்மா மாசான முத்தல்லவா கல் மண்டபம் விட்டு வார போது பெண்களுக்கு வருவாளா மாரியம்மா பெண்களுக்கு பின்னாலே மாரியம்மா வருகின்ற நேரமாதில் பெண்களோடு பின்னால் வாரபோது மாவடி நன்னகரம் விட்டல்லவா யாதவர் வீட்டுக்கு ஆரையா அருமதி வரபோது சந்தனத்தம்மா மாஷான பெண்மை மயிலா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஊருக்குள்ள போக வேண்டாம்பா, நமக்கு தேவை இங்கே பாடுதோம்ல, ஊருக்குள்ள போக வேண்டாம். அந்த மாசானத்தம்மாளும் அழகாக இருக்கின்ற சந்தனத்தம்மாளும் பின்னால் வருகின்ற நேரம் அல்லவா அவர்களுடைய பின்னால் வருகிறாள். சரி. என் அம்மை மாறி மாறி பிறந்த வேளா மாறி மாறி பிறந்த வேளா மாறி சந்தன மாரியம்மா மாவடி மாசானம் மறி கொழுந்து மாசானம் மறி கொழுந்து மன்னவனும் வாராரே மாசான மறி கொழுந்து மன்னவர் வாராரே
மதிலையில் பட்டர் புறம் ஒரு குழ மசான கோனாரு ஐயம் பெருமாள் யாதவர் அவர் அரண்மனைக்கு வரபோது அழகுடைய அம்பிகையா பின்னாடு வந்தவளா அம்பிகைய மாறியவள் மாரியம்ம மாரியம்மா 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 என்ன என்ன செய்வாளா செய்வாளா மாரியம்மா 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 என்ன என்ன செய்வாளா செய்வாளா அம்பிகையாலுள்ளாரே பெண்கள் பின்னால் வந்தவளா பேரழகி வாரியம்மா அம்மை சந்தன வாரியர்கள் பட்டல் பூரம் நகரிலே ஐயம் பெருமாள் கோனாரும் மசான கோனாரும் அவருடைய அரண்மனையில் அவருடைய அரண்மனையில் அவர் மக்கள் பிள்ளைகளா அவருடைய அரண்மனையில் அவர் மக்கள் பிள்ளைகளா பெண்ணாலோடு வந்தவளா பேரழகி வாரியம்மா மாரிமகம் வாரியர்கள் மங்கையான பெண் கொடியா என்ன என்ன செய்வாரா அவர்கள் 2 பேர்களுக்கு உடலினை புகுந்தல்லவோ நோய்வாய் வருகுதையா நோய்வாய் வருகுதையா ஏன் துன்பங்கள் ஏற்படுமா ஏன் துன்பங்கள் படுவாரா இந்த மாஷானம்மாளும் அழகான சந்தனத்தம்மாளும் பின்னால் வந்தாலே மாரியம்மா ஆமா எம்மா ஏ மாரியம்மா மாரியம்மா அருளா அருளாளி அல்லவா அவங்க 2 பேரோட உடம்பல அம்மையான வழி இறங்கி புகுந்து அம்மையுடைய அருளால் 2 பேர்களுக்கு நோயானது சரி தலை பாரம் ஒரே வாந்தி வாந்தியா எடுக்கா தலை சுத்தலு தலை பாரமா இருக்கு தலைலாம் அப்படியே கிரு சுத்துது நிக்க முடியல ஆனாலும் அழகாகவே சரி 2 பெண்களுடைய 2 வீட்டிலும் அப்படியே துன்பப்படுறாங்க சரி இடைஞ்சலப்படுகிறார்கள் அப்போ தாய் தகப்ப என்ன பண்றாங்க தெரியுமா என்ன பண்ணுகிறார்கள் நம்ம பிள்ளை மலையில நிறைஞ்சிருக்கா அதான் தலைவலிக்கும் போல அதான் தலைவலின்னு சொல்லி அழகாக சரி ஆவி பிடிப்பதும் சில மருந்து மாத்திரை வாங்கி கொடுப்பதும் கொடுத்து பார்க்கார்கள் அந்த அழகான சந்தனத்தம்மாளுக்கும் அழகான பெண்ணாளுக்கும் பெண் கொடியானவளுக்கும் அப்படி மருந்து மாத்திரை சரி சித்த மருத்துவம் பாக்குறாங்க மெடிசன் இங்கிலீஷும் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா என்ன பார்த்தாலும் சரி வர மாட்டாங்க சந்தனத்தம்மாளுக்கும் சரி மாசான பெண்களுக்கும் ஓய்வாய்கள் குறையலையே நோய்கள் பிணிகள் குயிரலையே நும்பலம் படுத்திருக்கா நோய்வாய் தீராமல் தீர்ந்திடாமலும் நும்பலமா இருக்கிறார்களே 2 பெண்களும் படுத்திருக்கு நேரம் அல்லவா அவங்களுக்கு பார்க்காத பிடி ஒண்ணும் கிடையாது கிடையாது எவ்வளவு மருந்து அழகா கொடுத்தா எவ்வளவு சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் 2 பெண்களுக்கு தீர நோய் தீராமல் அப்போ அழகான மாஷான போனாரும் அவருடைய அரமனையில அல்லவா மாவடி மாஷான முத்து அம்மை சந்தனமாரி அருளாளி அல்லவா அருளாலும் கிருபையாலும் பட்டல் பூர நகர
வருகிற சாம்பலா மாறி மாறி வீசுதையா போற வர வர வரையும் போற வர ஏ வார வரை வார வரைதான் கொடது அடி அடிப்பாரா போற வரை வார வரை ஏ வரை நல்ல போனது கேட்டு அடிப்பாரா அம்பிகை ஆளும் மாவடி மாசானங்குருவையாள் யாழுமா ஒரு தெருவில் அழுவை சத்தம் சத்தமா ஒரு தெருவில் குளவை சத்தம் வெள்ள குதிரையிலே வீச்சருவா கையிலே வீரவாள் கைப்பிடித்து ஊரை சுத்தி வருவதுண்டு மகானம் அறிகொழுந்து மகானம் அறிகொழுந்து மாவடி மாசானம் மாவடி மாசானம்மா ஆனை போல் அலறுவார் ஆதாரி போடுவார் மகானம் உத்தல்லவா அல்லவோ மாவடி மகானம் சத்தம் போடுகிறார் வெள்ள குதிரை வீர சத்தம் போட்டுவார் அம்பிகையால் மாரியம்மா ஒரு தெருவில் குளவ சத்தம் ஒரு தெருவில் குளவ சத்தம் ஒரு தெருவில் ஆளுகை சத்தம் ஒரு தெருவில் குளவை நல்ல ஒரு தெருவில் குளவை நல்ல மறு தெருவில் அலுவை சத்தம் அம்பிகை அருளாரே ஆலையா ஆங்காரரும் மாதவும் அலறி வாரார்கள் தருவதிலே பதிலே இது நாள் இருக்கும் இல்லாது போல் இருக்குதையா ஒரு நாள் இல்ல திருநாள் தொந்தரவு பண்ணுவாரா மாறி மக மாறியர்கள் மாவடி மாசா மாவடி மாசா அட்டால் விட்டு செய்யும் போது மாவடி மாசானோ ஐய மாவடி மாசானோ நல்ல அட்டா துட்டி செய்யும் போது இந்த மாவடி நன்னவரத்துக்கு என்னைக்கு அழகாக மாடு அழகாக வைக்க சென்ற மக்கள் 2 பேரும் ஆமா 2 பேர்களும் கல் மண்டபத்துக்கு சென்றார்களோ ஆமா சென்றார்களோ அவர்கள் பின்னால் ஆமா பின்னாலே வந்தது ஒரு அம்மை சந்தனவாரி மாரி அம்பிகையானவள் சந்தனவாரி அம்பிகை மாவடி வாசானமுத்து முத்தல்லவா இங்க ஊர்ல வந்து அட்டாதுட்டி செய்ய ஆன மாறி அலற சத்தம் போடுதான் ஆதாளி போடுகிறார் போல பதுங்குவார் புளிப்பாற்றல் பாய்வார் ஒரு தெருவில் அளவர் சத்தம் ஒரு தெருவில் ஊழ சத்தம் ஒரு தெருவில் ஒப்பாரி சத்தம் என்ன மாயமோ தெரியலையே ஆமா ஏது மாயமோ புரியவில்லை அல்லவா அது மட்டுமல்ல நோய்வாய் வந்தாலும் பரவாயில்ல ஆமா வாயால போது வைத்தால போது நோய்வாய் தீரமட்டுக்க ஆமா அம்ம நோய் வந்தாலும் சரி மக்களுக்கு துன்பத்துக்கு மேல துன்பமாக இருக்கு ஆமா துன்பப்பட்டு இருக்கிறார்கள் அந்த மக்கள் படும் துன்பத்தை கண்டு ஆமா கண்டு எத்தனையோ மருத்துவமனைகள் ஆமா எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்டும் மருந்து மாத்திரை சாப்பிட்டா நோய்வாய் குணமாகலையே அழகுடைய மசான கோனா ஐயம் பெருமாள் கோனாரோமா என்ன மாயம் தெரியலையே என்ன மாயமோ தெரியலையே இது என்ன மாயம்தானோ மாயமோ தெரியலையே என்ன மாயமோ தெரியலையே
செங்கல் துண்டு அறுத்து கல்லால் எரிவது என்ன மாயம்? ஏது மாயமோ புரியவில்லையே. அதோடு மட்டுமில்லாமல் வேற என்ன? ஒரு சின்ன குழந்தை மாதிரி வந்து அப்படியே சத்தம் விட்டு கதவை தட்டிட்டு பார்த்தா, ஆமா, ஒருத்தரையும் காணல. கதவை திறந்து ஆளை காணல. இந்த மாசான கோனாரும் சரி, அருமை ஐயம்பெருமாள் கோனாரும் என்ன செய்வோம்னு தெரியாம திகைத்து போய் நிற்கிறாங்க. ஆமா, முழித்து திகைத்து போய் நேரம் அல்லவா. கொஞ்சம் கீழே பார்த்து நடங்க. ஆமா, மேலே பார்க்காதீங்க. சரி, ஆண்டவனுடைய அருளாலே அழகாக பிள்ளைகளுக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்தும் நோய் தீரவில்லை அல்லவா. அதுல தீரலையே. ஆமா, நம் பிள்ளைகளுக்கு சரி ஊருக்கு கிழக்காக நிக்க வேப்ப மரம். ஆமா, வேப்ப மரத்திலே அந்த வேப்ப மரத்தை அழகாக வேப்பம் கொழுந்து கொடுத்து அரைச்சு கொடுத்தோம்னா ஆமா தீருமல்லவா என்று சாவடி பக்கமா இருக்கல்லவா. சரி, அந்த வேப்பம் கொழுந்து ஆய்ந்து கொடுக்க வேணும் என்று வேணும் என்று அந்த மாசான கோனாரும் ஐயம்பெருமாள் கோனாரும் ஆமா இரு பேர்களும் வேப்ப மரத்துக்கு வருவார். அழகு கொங்கமார் ஒன்றாக ஓரத்தில ஓங்கி நல்ல வளர்ந்த மரம் ஓங்கி வளர்ந்த மரம் இருவேரும் வந்து ஊருக்கு பக்கமாக இருக்கின்ற ஊருக்கு கிழக்க சாவடி ஓரம். சாவடி ஓரத்தில் பெரிய வேப்ப மரம் உள்ளவா. ஆமா, அந்த வேப்ப மரத்திலே வந்து அழகாக வேப்பம் கொலை பறிக்க வேண்டும் வருகின்ற நேரத்தில் அவருடைய கண்களுக்கு ஆமா என்னவோ என்ன ஆகுது தெரியுமா? என்ன தெரிகிறது ஐயா? அம்மை சந்தன மாரி அம்மா மாரி அம்மா ஓங்கி வளர்ந்ததோர் வேப்ப மரத்தை வந்து பார்க்கும் நேரம் காய்ந்து கருகி நிற்குதையா கண்ணால் கண்ட கோங்கம்மார்கள் அம்மையுடைய அருளாலை ஆமா போலுங்க வருகிறார்கள் அல்லவா. ஆண்டவருடைய அருளாலே அம்பிகையுடைய கிருபையா ஆமா கிருபையினாலும் அல்லவா என்ன ஆகிறது? ஓங்கி வளர்ந்த ஒய்யார வெப்ப மரம் காய்ந்து கருகி எல்லோ கருகி இருக்குதையா கருகிய வெப்ப மரம் வெப்ப மரத்து கண்டா வெப்ப மரத்து கண்டா இரு நல்ல கொங்கம்மாரோ வேப்ப மரத்தை கண்டாரே நல்ல வேப்ப மரத்தை கண்டாரே
பட்டர்புரம் ஊரையா மக்கள் உணப்பணி தீர்க்க அமர்ந்திருக்கும் சீமான்களா யார் என்று யோகீஸ்வர் வம்முசத்தில் பிறந்த ஒரு சீமான்களா சுடலை முத்து பண்டாரோ சுடலை முத்து பண்டாரோ அவர் பக்கமா வருவாரா சுடலை முத்து பண்டாரமா ஐயா சுடலை முத்து பண்டாரமா அவர்கள் பக்கமா வருவாரா இந்த ஊரிலே அழகாக அம்மனுடைய அருளால் அழகாக கோமரத்தராக விளங்கும் ஆமா விளங்குகின்ற ஐயா திருவாளர் சுடலை முத்து பண்டாரம் பண்டாரம் அவரை பார்த்த உடனே சரி மாசான கோனார் ஐயம்பெருமாள் கோனார் ஐயா என்ன சுடலைமுத்தையா சரி என் பிள்ளைகள் என்னமோ தெரியல ஏதோ ஆமா நோய் வாய்ப்பட்டு ஒரு 2 வாரத்துக்கு மேலாக இருக்கும் ஆமா மாடு மேய்க்க போன பிள்ளை பிள்ளையானது மலையில நனைஞ்சு படுத்த படுக்கையா இருக்கு ஆமா நோய் நொடியோடு இருக்கிறார்கள் ஐயா வேப்பம் கொழுந்து பறிக்க வரலாம் என்று பறிக்க வந்தோம் வேப்ப மரமோ கறி இருக்கு வேப்ப மரம் பார்த்தா கரிஞ்சு தீந்தி ஒரு இலை பச்சை இலையே இல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற போது சுடலை முத்து பண்டாரும் ஆமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் சரி அம்மனுடைய அருளாலே அந்த சுடலை முத்து பண்டாரோ அழகாயது சொல்வார் 5 நிமிடம் தாண்டி ஐயாவை கொங்கம்மாறு மாரியலே மசான கோனாரு ஐயம் வருவாள் கோனாரு உங்க பெண்கள் பின்னாலே ஒரு பெரிய தெய்வம் ஒண்ணு யாரோ பேயோ பிசாசோ ஆமா இல்ல முனியோ ஆமா என்று என்ன வேண்டாம் ஆமா கோராத்து முனியோ இல்ல உங்க பெண்கள் அழகாக மாடு ஆடு மேய்க்குவதற்கு ஆமா மேய்ப்பதற்காக போனாலவா மாவடி அழகாக வயக்காடு நஞ்சைகள் புஞ்சைகள் விளையும் இடம் ஆமா விளையும் நிலங்களில் அந்த இடத்திலே அழகாக சரி அந்த கல் மண்டபத்திலே மலைக்கு ஒதுங்குகின்ற நேரம் ஒதுங்குகின்ற நேரத்திலேயே உங்க பிள்ளை 2 பேர்கள் ஆமா 2 பேர்களுக்கும் சந்தனத்தம்மாள் ஆமா மசான பெண்குடியாளுட பெண்ணாள் பெண்களோட பின்னால் ஆலையா அம்பிகை மாறி அம்மாள் மாறி மாறி பிறந்தவளா மாறி சந்தேன மாறி அம்மா சடமாரி புதுமாரி மாரியா அக்கினி மாறி அம்மாள் அழகுடைய மாறியர்கள் ஒய்யாரி செல்வியம்மா முத்தார வடிவாளா முக்குடாதி உலகளந்தா காந்தாரி கனகதுர்கை காந்தாரி கனகதுர்கை கண்ணபுரது மாரி அம்மா அம்மை சந்தனவாரியோடு ஆங்காரி வடி வழகி சந்தனவாரி அம்மா உங்க 2 பெண்கள் பின்னாலையா பின்தொடர்ந்து வந்திருக்கா நீங்க அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் ஆகுலாதே சொல்ல வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் நீங்கள் மலைய வேண்டாம் ஆகுலாதே சொல்ல வேண்டாம்
ஆமா சந்தன மாறி அல்லவா அவர்களுடைய பின்னாலே மாவடி ஆமா மாசானம் பொய் சொல்ல மெய்யன் அழகான புகழ் பெற்ற மாசானம் மாசான முத்து மாசான மறி கொழுந்து மறி கொழுந்து அல்லவா அழகாக ஐயமன்று தேவாதைகள் ஆமா தேவாதைகள் அழகாக அரசமகன் தவசிநாதன் ஆமா அண்ணா சிவன் இந்த பெருமாளோடு பெருமாளோடு பாதாள கண்டி ஆமா கண்டியும் ஒண்டிக்கல்ல இருளப்ப ஒளிமுத்து பல வேஷம் அழகு மாவடி மாசானம் ஆமா மாசானம் அல்லவா பேச்சு அம்மா ஒத்தப்பன வாயாண்டு சுடலையாண்டவனோ 18ஆம் பேடி கருப்பனோடு சின்ன கருப்ப சுவாமியேரோ 18 படியில கருப்பனோடு நல்ல கருப்பனுமா மாவடி மாசானமா இந்த வேப்ப மரம் அழகாக ஊரில் அழகான சாவடி ஓரமாகவே ஐயா மாசான கோனா என்ன ஐயம் பெருமாள் கோனா உங்க கைனால இருவேரும் கைனாலே நிலையம் போட்டு அழகாக கொடை கொடுத்தா ஆமா கொடுத்தீரானா உங்க வழி வம்சம் கொடி கோத்தலம் எல்லாம் பாலா பொங்கும் ஆமா பவுசோடு வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லலமுத்து பூசாரி ஐயா அப்படியே அங்கார சாமி ஆடினார் ஆமா சாமி ஆடி சொல்லுகின்ற வேளையில் ஐயா என்ன அம்மனுக்கு நிலையம் போட்டுடலாம் சரி மாசானம் ஆமா மாசானம் மறி கொழுந்துக்கு இந்த மாசானம் ஒத்து சாதாரணப்பட்ட ஆளா லேசுப்பட்ட ஆளா அத்தை ராத்திரி சாமம் என்று சொன்னா மையானம் போகணும் பாரு ஆமா அதுக்கு என்ன செய்ய இங்க ஊருக்குள்ள மையானம் போக முடியுமா முடியாது மையானத்துக்கு போக முடியாது அல்லவா அப்படின்னு சொன்ன போது கண்டால அருளாகி பூசாரி சொல்லுகிறார் ஆமா சொல்லுகிறாரே ஐயா என்ன மாசானம் சரி நான் ஊருக்கு அழகாக மத்தியிலே வந்து அழகாக அமருகின்ற சேரும் ஆமா என் மக்களுக்கு நல்வாக்கும் ஆமா நல்வரம் கொடுத்து கொண்டு நான் காக்கும் நாயகனாக அமர்ந்திருப்பேன் இருப்பேன் அல்லவா அதனால சரி நான் அழகாக உன்னுடைய அம்மையுடைய வாசல் முன்பதாகவே நான் அழகாக மையானம் போக மாட்டேன் என்று ஆமா சொல்லி சந்தனம் ஆறிடமதி சத்தியங்கள் செய்து தாரே வரி கொள்ளுண்டா மல்லிகைப்பூ சொன்ன போதுதான் மாவடி மாசானம் அம்மை சந்தன வாரியர் அசகாரி உமையாளுக்கு 21 பந்திக்கா பாதாள கண்டியர் சுவாமி பிடிமண் எடுத்து வந்து பிடிமண் கொண்டு வந்து ஊருக்கு கிழக்காகவும் சாவடி ஓரமாக நிலையம் போடுவார் அழகுடைய கொங்கம்மார்கள் அழகுடைய கொங்கமார்கள் மண்ணால நிலையம் போட்டு அம்பிகை வாரியர்கள் நிலையம் அமைப்பார் நிலையம் அமைத்து கொங்கமாறும் முசங்கள் 21 பந்துக்கார 61 கூட்டுறவு அந்த கூட்டுறவு தேவாதைக்கும் நிலையம் போட்டெல்லாம் நிலையம் அது போட்டெல்லாம் வணங்கி கொண்டு வாராரே நிலையம் அது போட்டல்லவோ நிலையம் அது போட்டல்லவோ நல்ல வணங்கி கொண்டு வாராரே வணங்கி வரும் நேரமதில் மகடி மசான குடலை வணங்கி வரும் நேரமதில் ஒழுந்து பொய் சொல்ல மையந்தானே ஆனையா பெற்ற மாசான ஒண்டிக்கல் இருள
சத்தியால் பேரவன் சுடலையா ஆடனா பெரிய கருப்பன் சின்ன கருப்பனா மாவடி மாசான முத்து என்றும் பைரவநாதன் என்றும் ஏனென்றும் சத்யாதி முண்டன் என்று ஊருக்கு கிழக்காகவும் 2 தலைமுறையா